கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் நீர் அழைக்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், இன்றும் எங்கள் நடுவில் நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் கண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் கண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். இன்னொரு பாடல், ஒரு பழைய பாடல், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனே பொங்குணர் காதலுடன் தூய தூதர் தொழும் செய்ய. நாதனே துங்கமை வேதனே பொங்குணர் காதலுடன் தூய தூதர் தொழும் செய்ய. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரினி பொங்கிட, பாரில் நடந்தாற்போல் நீர் மேல் நடந்த. சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தாற்போர் நீர்மேல் நடந்தவும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்ற என் ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர். போக்கிடமற்ற என் ஆக்கினை யாவையும் போக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்ற எம் ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த. போக்கிடமற்ற எம் ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு
மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். Thank you Lord. Hallelujah. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவிலின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பிற்கு இணையாகுமோ? பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பிற்கு இணையாகுமோ? தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பிற்கிணையாகுமோ? தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. Thank you Lord. சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்கிறது. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானதை பேசுகிற ரத்தம். Thank you Jesus. புதிய உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழித்து எல்லாம் புதிதாய் மாற்றுகிறார். Thank you Jesus. Thank you Lord. மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போம். Thank you Lord. Jesus. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே.
ஆடலும் பாடலும் இங்குதானே, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. Hallelujah. Thank you Lord. தூரத்தில் வரும்போதே கண்டு ஓடி அணைத்து முத்தமிடுகிறவர். Thank you Lord. அவருடைய பிரசன்னத்திலே மகிழச் செய்கிறவர். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நான் முழங்கால் படிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாவங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடனே கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம தேவார்த்தைக்கு நேராய் சொல்லலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எதிரியை தேடி செல்லுகிறார்கள். ஆனால் அந்த எதிரி கண்ணிலே தட்டுப்படவில்லை. எவ்வளவோ தேடி பார்க்கிறார்கள், ஆனாலும் எதிரியை காணோம். இதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, இந்த எதிரிகளை தேடி, இது முழு கதையை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எதிரிகளை தேடி போகிற ஒரு சூழ்நிலைமை. ஆனால் அந்த எதிரிகள் காணப்படவில்லை. 7 நாள் ஆயிடுச்சு. எதிரிகள் தென்பட்டால் தான் எதிரிகளை அழிக்க முடியும். இப்போ திரும்புவதற்கும் வழி இல்லை, தண்ணீர் இல்லை. அவர்களுக்கு தண்ணீர் எங்கேயாவது கிடைக்க வேண்டும். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைமையாக இருக்கிறது. அதுதான் இப்போ நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலும் கர்த்தர் அவர்களை நோக்கி தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, அது அற்புதத்தை கொண்டு வருகிறது. நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பதில்லை. நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்பதில்லை. காரணம் என்னென்னா, சூழ்நிலைகள் தான் நம்முடைய சிந்தையை நிரப்பி இருக்கிறது. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினான். அடுத்த நாளில் அவனை பார்த்தீங்கன்னா சூறை செடியின் கீழ் படுத்து விட்டான். அப்புறம் போய் குகையில் போய் உட்காந்துருக்கான். ஏன் அவனுக்கு கர்த்தரை தெரியாதா? கர்த்தரிடத்தில் அவன் பேசினது இல்லையா?
அப்படின்னா பேசியிருக்கிறான், நல்லா தெரியும். இப்போ தான் அக்கினி இறக்கியிருக்கான் வானத்திலிருந்து. ஆனால் ஏசபேலின் சத்தம் அவன் சிந்தையை அடைத்து விட்டது. எனவே தான் தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முந்தைய அனுபவங்கள் பத்தாது, போதாது. அதனால தான் இயேசு சொல்கிறார், அன்றன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எனவே இப்படியாக நாம் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்க வேண்டியது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, 3 ராஜாக்கள் போகிறாங்க. அதில் முதல் ராஜா இஸ்ரவேலின் ராஜா. அவனுக்கு தான் பிரச்சனையே. இந்த இஸ்ரவேல் தேசம் என்ன ஆச்சுன்னா 2 கோத்திரமாக பிரிஞ்சிருச்சு. யூதா கோத்திரம் தனியாக பிரிஞ்சிருச்சு, இஸ்ரவேல் மற்ற 11 கோத்திரங்கள் தனியாக பிரிந்து விட்டது. இப்படி பிரிஞ்சு இருக்கு. அப்போ இந்த யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாக யோசபாத் என்ற ராஜா இருக்கிறான். இந்த யோசபாத் நல்ல ராஜா, கர்த்தரை தேடுகிற ராஜா. ஆனால் அந்த யெரொபெயாம் வழியிலே வந்த இந்த யோராம், இவன் யாருன்னா ஆகாபுடைய மகன். ஆகாப் ஏசபேல் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஏசபேல் ஆகாப் அவங்களோட பையன். அவன் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அவன் கர்த்தரை பின்பற்றாத ராஜா. அவன் பாகாலை சேவிக்கிற ராஜா. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வழியில் போகிறான் அவன். அதுதான் யோராம். இது தவிர 3வது ஒரு ராஜா இருக்கான். அவன் யாருன்னா ஏதோமின் ராஜா. ஏதோம்னா யாருன்னா ஏசாவுடைய தேசம், ஏசாவுடைய தேசத்தின் ராஜா. அப்போ இந்த யோசபாத் நல்ல ராஜா தான். யோசபாத் எங்கே போனாலும் அவனுக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் கூட இருக்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இஸ்ரவேலின் ராஜா. அந்த எந்த இஸ்ரவேல் அப்படின்னா பின்வாங்கி போன இஸ்ரவேலின் ராஜா, பாகாலை வணங்குகிற இஸ்ரவேலின் ராஜா. அவன் கூட சம்மதம் கலக்கலாமா? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவன் எப்படி? இன்னொரு ராஜா யார்? ஏதோம்னா யாருன்னா ஏசா. ஏசான்றது யார் குறிக்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மாம்சம், பழைய மனுஷன், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள், அதை குறிக்குது. இப்போ இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நம்மை தொடர்ந்து வருகிறது. சில நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம், சில நேரங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருப்பதில்லை. என்னென்னா, இது ஒரு நபராக நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஏதோம் ராஜா அதை என்னன்னு சொல்லலாம்னா உலக எண்ணங்கள். அவன் பழைய மனுஷன். ஏசாவுடைய வழியே எப்படின்னா அவன் வேட்டையாடி தான் வருவான். இதை வேட்டையாடிட்டு வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னான். யார்? ஈசாக். 2 மகனையும் கூப்பிடாம ஒருத்தனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, நீ எனக்கு வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ ஏசாவுடைய அப்ரோச், ஏசாவுடைய அப்ரோச்ன்றதோட மெத்தட், ஏசாவுடைய மெத்தடு என்னன்னா, நீ போய் வேட்டையாடி அதை எடுத்து சமையல் பண்ணி எனக்கு ருசியாக சமையல் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஏசா. அப்போ தான் ஆசீர்வாதம். ஆனால் யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? யாக்கோபை தேவன் இஸ்ரவேலா என்ன பண்ணுறாரு? மாற்று ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போகவிடேன்றான். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஒரு மனிதன் தான் இந்த யாக்கோபு ஆக இருந்து இஸ்ரவேலாக மாற்றப்பட்டவன். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இப்போ யூதா கோத்திரம் மட்டும்தான் கர்த்தரை சேவிக்குது. அப்போ அதுதான் யோசபாத். சரியா? இப்போ இந்த எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் அல்லது ஒரு மன ஓட்டம், என்ன ஓட்டங்கள், யோசனைகள் அப்படி சொல்லுவோம். எதிர்மறையான யோசனைகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று உலக யோசனை, இன்னொன்று நம்மளையே நம்ம சார்ந்து கொள்ளுகிறது. என்ன நானே ஏதாவது செய்வேன், என்னால் முடியும் அப்படின்னு. ரெண்டுமே தவறு. பவுல் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய விசுவாசிகள் இப்படி வனாந்தரத்திலே அலைந்து திரிகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். ஆகார் வனாந்தரத்தில் என்ன பண்ணா? அலைந்து திரிந்தார். தண்ணி, அங்கேயும் தண்ணி பிரச்சனை. தண்ணி என்ன ஆயிடுச்சு? செலவடைந்து விட்டது. அங்கேயும் கர்த்தர் வராரு, கைவிடலை. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒரு ஆடு மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சான்.
99 ஆடு தொழுவத்தில் சேஃபாக இருக்குது. ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன ஆயிடுச்சு? தொலைந்து விட்டது. தொலைந்து போன ஆட்டை தேடி மேய்ப்பன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அது அவருடைய ஆடு. ஹல்லேலூயா. எனவே நம்மை தேடி வருவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்களை தேடி வருவார். ஹல்லேலூயா. தேடி வருகிற தேவன் நம்முடைய தேவன். ஏனென்றால் நம்ம மற்ற ஆடு மாதிரி இல்லை. நம்ம ஆட்டுடைய மேய்ப்பன், ஆட்டுக்காக உயிரை கொடுக்கிறவர். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. போன வாரம் இதுதான் தியானித்தோம். சரி, அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த யோசபாத்துக்கு சொல்கிறான், மற்ற ராஜாலாம் சொல்கிறான், அவ்வளோதான் நம்ம காலி. எதிரியை தேடி போகிறது என்ன? நம்ம உயிர் போகுது. 7 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? மிருக ஜீவன்கள்லாம் எப்படி உயிர் வாழும்? குதிரை தானே சண்டைக்கு வேணும். குதிரை எப்படி ஓடும் தண்ணி இல்லாமல்? இப்போ பாருங்கள் எப்படி பிரச்சனை இதில் வருது. அவனுக்கு பிரச்சனை, அவன்கிட்ட இருக்கிறதுல பிரச்சனை, எல்லா பிரச்சனை. முடிச்சினாலும் முடிச்சு, அப்படி ஒரு முடிச்சு. ஆனால் கர்த்தரால் இந்த முடிச்சு எந்த முடிச்சையும் அவுக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் எப்படி பண்ணுறார்? ஒரு வார்த்தை தான் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. சமாரியாவின் வாசல்லே கோதுமை மாவு, வார்கோதுமை மாவு தேடி வந்தது. அதுவரை என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் தலையிலன்னாலும் வரல. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்தோடனே அற்புதம் அவர்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அப்படியாக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இதை பாருங்கள், இதில் போட்டிருக்கு, கர்த்தர் சொல்கிறாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும். இப்போ நமக்கு வந்து என்னென்னா, ஏதாவது பார்க்கணும், இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கையும் ஓடாது, காலும் ஓடாது, துருதுருன்னு இருக்கும். ஏதாவது நடக்கிற மாதிரி தெரியலையே, எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. கர்த்தர் சொல்லிட்டாரு செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி செய்ய போகிறார், என்ன செய்ய போகிறார் என்று ஒன்றும் தெரியவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு என்ன ஆகும்? உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன், ஆனால் நீ நினைக்கிற வழியிலே அது நடக்காது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் எப்படி வரப்போகுது, தண்ணீர் ஏதோம் தேசம் வெளியாய் வரப்போகிறது என்பதை கர்த்தர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார்னா அதை நிறைவேற்றுற வேலை அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அதனால தான் என்ன நடக்கும்னு மட்டும் சொல்கிறாரு, அது எப்படி நடக்கும்ன்றதை அவர் சொல்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு வேலை இருக்குது. என்ன? வாய்க்காலை என்ன பண்ணணும்? வெட்டணும். அப்படி தானே போட்டிருக்கு. நீங்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் என்ன பண்ணப்படும்? நிரப்பப்படும். 16வது வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால் என்ன பண்ணுங்க? வெட்டுங்க என்றாரு. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசத்திற்கான ஒரு செயல். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்திற்கான செயல் எப்படி வருதுன்னா, எதை நம்புகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கதை சொல்லுவாங்க, ஜெபம் ஒரு ஊரில் வந்து மழையே இல்லையா, அதனால் எல்லாம் போராடி ஜெபம் பண்ணாங்களாம், மழை வரணும் மழை வரணும்னு. ஒரே ஒரு பையன் மட்டும் ஒரு கொடையை எடுத்துகிட்டு போயிருந்தானா. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசத்திற்கான செயல். அப்போ நம்முடைய செயல் எப்படி இருக்குது? பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான செயலாக நம்முடைய செயல் இருக்குது. நிறைய நேரங்களில் அது ஒன்றும் பண்ண முடியலையா கவலைப்படுவோம், ஒன்றும் பண்ண முடியலையா பயப்படுவோம், கலங்குவோம். இதுவும் செயல் தான். இந்த செயல் நல்ல செயலே கிடையாது. ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சரி, அது உயரத்தை கூட்டுறதை விடுங்க. அது ஒரு வேளை யாரோ உயரத்துக்காக கவலைப்பட்டுருவாங்க போல். குட்டையாக இருக்கேனே, வளரணுமே. கவலைகளில் பல வகை இருக்குது. ஆனால் எந்த கவலையுமே நம்ம எதுக்காக கவலைப்படுறோமோ அந்த சூழ்நிலையை மாற்றாது. கவலைப்படுறதுனால எதுவுமே மாறாது. ஆனால் விசுவாசம் சூழ்நிலையை மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, வாய்க்கால் என்ன பண்ணு? வெட்டு. நான் சொல்லிட்டேன்ல தரப்போகிறேன்னு. ஹல்லேலூயா. போன வாரமாக முந்தின வாரமா பேதுரு கடல் மேலே நடந்ததை தியானித்தோம் இல்லையா? போன வாரம் தான் நினைக்கிறேன்.
இல்லையா? வான்னு சொல்லிட்டாருன்னா அதற்குரிய செயலை என்ன பண்ணணும்? செய்யணும். இல்லைன்னா கேட்கவே கூடாது. வரவான்னு கேட்கவே கூடாது. மற்ற 11 பேர் கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு படகுலே என்ன பண்ணான்? இருந்தான். இவன் மட்டும் என்ன பண்ணான்? நீரே ஆனால் வர கட்டளை இடும் வான்னு சொல்லிட்டார். சொன்னார்னா என்ன பண்ணணும்? அவர் சொன்னதுக்கு ஏற்ற செயலை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை எடுத்து என்ன பண்ணுங்கன்னாரு? ஊற்றுங்கன்னாரு. யார்கிட்ட சொன்னார்? வேலைக்காரர்கிட்ட சொன்னார். அந்த வேலைக்காரங்க என்ன நினச்சாங்கன்னா, தண்ணீரை ஊற்றுறோம் ஓகே, அடுத்து ஏன்னா அவங்களாம் வந்து நிறையா வேலை செஞ்சு பழகினவங்க, அப்படி தானே? இப்போ நம்மளே வீட்டுக்கே ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறோம்னா ஒரே ஒரு வேலை மட்டும் சும்மா நீங்கள் இப்படி நடந்துட்டு வாங்க போதும் அப்படின்னு விடுவோம். இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லுவோம். அதுதான் முறை. எல்லாரும் அப்படி தான் நடக்குது. அப்போ இந்த வேலைக்காரர் எப்படி பழகிருக்காங்கன்னா, நிறையா வேலைகளை செய்து பழகினவர்கள், வேலையாக செஞ்சு பழகிறவங்க. இப்போ பிரியாணி செய்யணும்னு வைங்களேன், ஒரே தான் முடிஞ்சிருமா? நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ் மாதிரி பிச்சு போட்டோம், தண்ணி ஊற்றினோம், வந்துச்சுன்னு வருமா? வராது. புதுலாம் எடுக்கணும், இது எடுக்கணும், அது இதுன்னு பெரிய வேலை. அப்போ அதே மாதிரி தான் திராட்சை ரசம் பண்ணுறதும். திராட்சை ரசம் வாங்கணும், அதை போட்டு இடித்து அந்த ரசத்தை எடுக்கணும், அதை பதப்படுத்தணும், இந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்குது. இவங்க என்ன நினச்சாங்க? தண்ணியை ஊற்ற சொல்லியிருக்காரு, இனி அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு? எடுத்துகிட்டு போய் பரிமாறுங்க, பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்க அப்படின்ட்டாரு. இவங்க என்ன நினச்சிருக்காங்க? ஒரு 10 ஸ்டெப்பு போடுவார். தண்ணியை ஊற்று, அப்புறம் கொதிக்க வை, கருவேப்பிலையை போடு, அந்த மாதிரி ஒரு 10 ஸ்டெப்பு சொல்லுவாருன்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எத்தனை தான் சொன்னார்? ஒன்றே ஒன்று தான். ஹல்லேலூயா. தண்ணி வரணும்னா எவ்வளோ பண்ணணும் வேலை. இப்போல்லாம் பாருங்கள், ஹெலிகாப்டரில் போய் தூவி விடுறான் மழை வர்றதுக்கு. சிங்கப்பூர்லலாம், நம்ம ஊர்லலாம் இல்லை அப்படி. நம்ம ஊரில் தூவாமலே மழை வந்துடுது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் துபாயிலலாம் வந்து மழை வராதான். அதனால் என்ன பண்ணுறான்? ஹைட்ரோ சீடிங் ஏதோ சொல்கிறான், ஹைட்ரோ பிளானிங்காக ஏதோ ஒன்று ஒரு பேர், அதுக்கு எனக்கு சரியாக தெரில. அதை எடுத்துகிட்டு போய் மேலே தூவி விடுறான். தூவி விட்டால் மேகம் வந்து கூடி மழை வந்துடுது. அப்போ அந்த காலத்தில் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மழை வரணுன்னா அது கடவுள் அனுப்புனாதான் மழை வரும். கடவுள் நிறுத்தினா மழை வராது. கடவுள் கொடுத்தா தான் மழை. அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, மழையை கொண்டு வர உன்னால் முடியாது, தண்ணியை கொண்டு வர உன்னால் முடியாது. உனக்கு தண்ணி இல்லை, நீ என்ன பண்ணு? உன்னால் என்ன முடியும்? வாய்க்காலை என்ன பண்ணு? வெட்டு. ஹல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தர் நம்ம மனதில் என்ன கொடுத்துருக்காரோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். தாவீது ஏன் கோலியாத்தை அடிக்க போனா? கர்த்தர் வந்து அவன்கிட்ட சொன்னாரா முந்தின நாள்? இல்லை அன்னைக்கு காலையில் வந்து சொன்னாரா, இந்த கோலியாத் வந்திருக்கிறான் மகனே போன்னு சொன்னாரா? இவனாக தானே போனா? விசுவாசத்தை செயல்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், பாலும் தேனும் ஓடுற தேசம் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னாரு. இவன் போனான், போய் பார்த்துட்டு மெய்யாகவே இது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், ஆனால் அதன் குடிகள் பட்சிக்கிற குடிகள். அதால் நம்மளால் அவங்களை எதிர்த்து கர்த்தர் அதுவா சொன்னார். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார், அப்படி தானே? ஆபிரகாமுக்கு எப்படி கொடுத்தார்? நீங்கள் ஆதி ஆகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கோம். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, இந்த தேசத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லலை, கொடுத்தேன். அப்போ எப்படி கர்த்தர் கொடுத்தார் ஆபிரகாமுக்குன்னா, நீ பாரு, கண்களை ஏறெடுத்து பாரு. கொடுக்க போகிறது நான், பார்க்கறது நீ. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. நீ பாரு, அப்புறம் நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தருவேன். நீ எந்தெந்த இடத்தெல்லாம் கால் மிதிக்கிறாயோ அந்தந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன்றாரு. அப்படி சொல்லி ஆபிரகாம்கிட்ட ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வேவு பார்க்க போனவன் 12 பேர், இந்த விஷயம் அவனுக்கு தெரியலை. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், கொடுத்தது தெரிலனா போராடுவோம். ஹல்லேலூயா. கொடுத்தது தெரிஞ்சா பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. சேலை கொடுக்குறாங்க இலவசமாக அப்படின்னா போய் என்ன பண்ணிடுவோம் நம்ம? ஆமாம், நீங்களாம் பெண்களாக இருக்கீங்க நிறையா, என்ன பண்ணிடுவீங்க? வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னா போக முடியாது. அந்த மாதிரி தான் கர்த்தர் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துட்டு
அவர் உன்னை தேட சொல்கிறாரு. நீ இதை தேடினேன்னா அதெல்லாம் நான் உனக்கு தரேன். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொடுக்கப்படுறது தான் தேடுறோமே ஒழிய எதை தேடணுமோ அதை தேடலை. பாட்டு பாடணும், பாதம் ஒன்றே போதும், அதை தேடாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், மற்றதை தேட போகிறோம். அதனால தான் பிரயாசம் இருக்கிறது நல்லது தான். பிரயாசமே பாடாக மாறிடுது, நிறைய பேருக்கு போராட்டமாக மாறிடுது. பிரயாசம் என்னவா மாறிடுது, போராட்டம். பேதுரு இரவு முழுவதும் என்ன பண்ணா, மீன் பிடிச்ச போராட்டம் ஆயிடுச்சு. அவனுடைய பிரயாசம் என்னவா மாறிடுச்சு, போராட்டம் ஆயிடுச்சு. அப்படியும் ஒன்றும் என்ன பண்ணல, வரலை. காலையில் இயேசு போகிறாரு, போய் ஆழத்தில் வலைய போடு. இது பிரயாசம். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் பிரயாசத்தோடு நின்றுவிடும். போராட்டமாய் அந்த பிரயாசம் மாறாது. அல்லேலூயா. அப்போ பிரயாசப்படுறது நல்லது. ஆனால் போராட்டம் வருவது, போராடுவது என்பது நமக்கு அதை எது காட்டுகிறதுனா, நம்மகிட்ட விசுவாசம் குறைவாக இருக்கிறது. ஏன் விசுவாசம் குறைவாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சொல்கிறாரு, நீங்கள் வாய்க்கால் என்ன பண்ணு, வெட்டு. அதையும் நான் வெட்டி தரமாட்டேன். அல்லேலூயா. வலையும் நானே போட்டு மீன் எடுத்துகிட்டு வரமாட்டேன். வலையும் யார் போடணும், நீ தான் போடணும். நீ வாய்க்கால் என்ன பண்ணு, வெட்டு. ஆனால் இந்த விசுவாச செயல் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க, கரெக்டா? சிறைச்சாலையில் ஒருத்தையும் சொப்பனம் பார்க்குறான். இவனுக்கு என்ன, அவனுக்கு சொப்பனத்தை சொன்னாலும் இவனுக்கு எதுவும் லாபமா? இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. சொப்பனத்தை சொன்னாதான் எதுவும் நடக்கும்னு ஒன்றும் கிடையாது. எதுக்கு அப்புறம் சொப்பனத்துக்கு இவன் பதில் சொல்கிறான்? ஏன் பண்ணுறான் அப்படின்னா, இவன் பெற்ற சொப்பனம் ஒன்று இருக்குது, 2 சொப்பனம். அது என்னது? எல்லாரும் அவனை வணங்குறாங்க. இப்போ வணக்கத்திற்குரிய ஒரு இடத்திற்கு இவன் உயர்த்தப்பட போகிறான் அப்படின்னு இவன் ஒரு சொப்பனத்தை என்ன பண்ணுறான், பார்த்துருக்கான். அந்த சொப்பனத்தின் அடிப்படையிலே இவன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் போய் துக்கமாக இருக்கிறான். ஏன் நீ துக்கமாக இருக்கிற அப்படின்னு அவனை போய் என்ன பண்ணுறான், விசாரிக்கிறான். அவன் பார்த்து சொப்பனத்தை சொல்கிறான். உடனே இவன் அந்த சொப்பனத்துக்கு பதிலை தர்றான். இதுதானே ராஜாவுடைய வேலை. ஒரு ராஜாவுடைய வேலை என்ன, மக்கள் ஏன் துக்கமாக இருக்காங்கன்னு பார்த்து அதை விசாரித்து அந்த துக்கத்திற்கான பதில் தீர்வை என்ன பண்ணணும், சொல்லணும். அதை யோசேப்பு எங்கே ஆரம்பிச்சிட்டான், சிறைச்சாலையிலே ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. தாவீது ஏன் கோலியாத்தை எதுக்கு போகிறான்? அன்னைமாரே 3 பேர் இருக்காங்களே, யுத்தத்தில் தானே இருக்காங்க. சவுல் ராஜா இருக்காரு, சவுல் ராஜாவுக்கு ஒரு பையன் இருக்கானே, இவன் எதுக்கு போகணும், முந்த வேண்டும். ஏன் முந்த வேண்டும்? ஏனென்றால் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன அப்படின்னா, ஆடு பின்னாடி போனவனை கூப்பிட்டு, நீ ஆடு மேய்ச்சது போதும், நீ என்னவா மாறு, அரசனாய் மாறு என்று கர்த்தர் அவன் மேலே ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கோலியாத் வந்துட்டான்னா, தாவீது அவன் வேலை என்ன, ஆடு மேய்க்கிற வேலை. இப்போ அந்த வேலையை பார்க்கணுமா, இல்லை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரே அந்த அபிஷேகத்திற்கான வேலையை பார்க்கணுமா? எந்த வேலையை பார்க்கணும்? இப்போ ஆடு மேய்க்கிற வேலையை பார்க்குறதுக்கு விசுவாசம் வேணுமா? ஆடு மேய்க்கிறான், அதுக்கு விசுவாசம் வேணுமா? நான் ஆடு மேய்க்கிறேன் என்று விசுவாசிப்பேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு விசுவாசம் வேணுமா? ஏன்? அதான் இல்லை, இப்போ டெய்லி போகிறது தானே, அங்கே தானே வந்தோம், அங்கே தானே போக போகிறோம். அந்த மாதிரி ஆடு மேய்க்கிறது அது அவனுக்கு ஒரு விசுவாசமே அதுக்கு தேவையில்லை. அதான் ஆடு தானே மேய்க்கிறேன், அதான் அவன் கை வந்த கலை. ஆனால் கோலியாத்தை போய் அடிக்கணும்னா என்ன தேவை? இப்போ இவனுக்கு சாய்ஸ் இருக்குது. இப்படியே ஆடு மேய்ச்சிட்டு எப்படியே இருப்போமா, இல்லை கோலியாத்தை அடிக்க போகலாமா? அல்லேலூயா. இப்போ இதில் எது விசுவாசின் கிரியை? கோலியாத்தை எதுக்கு? சரி, கோலியாத்தை எதிர்த்து என்ன சண்டை போட்டானா? அங்கே போய் என்ன பண்ணுறான், கல்லை எடுத்து ஏறிறான். அது பட்டு கோலியாத் கீழே விழுகிறான். அப்புறம் அவனை கொண்டுடுறான். அவ்வளோதான். அப்போ போர்க்களத்தில் போய் நின்னான்ல தாவீது, அவன் கல்லடி பட்டு தான் கோலியாத் செத்தான்னா நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் கோலியாத்தை என்ன பண்ணார், காலி பண்ணார். அப்போ கர்த்தர் ஒரு பெரிய செயலை செய்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும்
பார்க்க மாட்டான். ஆனால் உனக்கு தேவையான தண்ணீரை நான் என்ன பண்ண போகிறேன், தரப்போகிறேன். அதுக்கு நீ என்ன செய்ய போகிறேன்னா, நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன காட்டுறேனோ அதை நம்பவே முடியலைனாலும் அதற்கு ஏற்ற ஒரு செயலை. அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த மாதிரி வாய்க்காலை வெட்டலாம். நிறைய நேரங்களில் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும்னா கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, 3 ராஜா போயிட்டான். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, அப்புறம் ஏதோமின் ராஜா. இதில் யூதாவின் ராஜா ஒருத்தன் தான் நல்லவன், மற்ற 2 பேரும் ஃப்ராடு. 3 பேர் போயிருக்காங்க. போயிட்டு கடைசியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 7 நாளாக என்ன இல்லை, தண்ணி இல்லை. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, தீர்க்கதரிசி யாராவது இங்கே இருக்காங்களான்னு யார் கேட்குறா, யோசபாத் கேட்குறான். இந்த நல்ல ராஜா இருக்கான்ல அவன் கேட்குறான், இங்கே தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா? அதுக்கு சொல்கிறாங்க, எலிசான்னு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு ராஜா நல்ல ராஜா வந்தனால நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், உங்கள் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், ஒரு கிண்ணறம் வாசிக்கிறவன், ஒரு இசைக்கருவி இயக்குகிறவன், அப்படி தானே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, சுரமண்டல வாத்தியக்காரன். கிண்ணறம் இல்லை, என்னது சுரமண்டலம்னா ஹார்ப்புன்னு சொல்லுவோம். இது இப்படி பெருசாக இருக்கும். நம்ம ஊர்லாம் அது இல்லை. இது அந்த யூதர்கள் வச்சுருப்பாங்க, அரபியர்கள் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்டையும் இருக்குது. இப்படி பெருசாக இருக்கும், இவ்வளோ ஆள் உயரத்துக்கு இருக்கும். அது ஃபுல்லாக அந்த கிட்டாரில் வந்து 6 கம்பி வரும். இது வந்து நெட்டுக்கு அப்படி இருக்கும், கம்பி கம்பியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் கூட அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹார்ப்பு அதுதான் சுரமண்டலம். அதை வாசிக்கிற ஒருத்தனை இங்கே கூட்டு வாங்கன்றான். யார்? எலிசா. அது எதை குறிக்குது அப்படின்னா, அதுக்கும் யுத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சுரமண்டலத்துக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இருக்கா? இப்படி எடுத்து கிட்டார், நம்ம ஊரில் கிட்டார் இருக்குது, அதனால் கிட்டார்னு. இப்போ கிட்டார் எடுத்து இப்படி இந்த கீபோர்டு எடுத்து இப்படியே வாசிட்டே இருந்தால் தண்ணி வந்துடுமா குழாயில்? அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இதுதான் விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. பவுல் சீலான்னு ஒருத்தன், சீலானா ஆம்பளை, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது சீலான்றது யார், பவுலோடைய மனைவியான்னு கேட்டாங்க. பவுல் கல்யாணமே பண்ணல. சீலான்றது இன்னொருத்தர் பேர், அவர் ஒரு ஆள், ஆம்பளை. அவங்க 2 பேரும் போகிறாங்க, பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. 2 பேரும் போகிறப்ப பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ண முடியும்? இப்போ கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, எதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்யலை. ஆனால் அவன் முக்கியமான ஒன்றை கட்ட மறந்துட்டான். அது என்ன தெரியுமா? வாய். அல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னுவாங்க. ஆனால் உண்மையான பழமொழி என்னென்னா, ஆவதும் வாயாலே அழிவதும் வசனத்தில் அப்படி தான் இருக்குது. மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளேருந்து ஜீவனை நம்மால் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் தான் பண்ணாங்க. அவர்கள் துதித்து பாட ஆரம்பித்தார்கள், தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த இடமே என்னாச்சு? அதிர்ந்தது. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். இது எப்படி இருக்கு? இப்போ ஒன்றால் முடியாததை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மால் எது முடியுன்றதை யோசிக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட வந்து 100 வயசு, 99 வயசு. கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் ஈசாக்கு இருப்பான். உடனே இவன் வசனம் சொல்லுது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட என்ன பண்ணானா? விசுவாசித்தானா. அப்புறம் போட்டிருக்கு, விசுவாசித்து தேவனை என்ன பண்ணானா? மகிமைப்படுத்தினான். விசுவாசித்து என்ன பண்ணா? ஏன் மகிமைப்படுத்தினான்? ஏன்னா அது ஒன்று தான் அவனால் செய்ய முடியும். அவனால் ஈசாக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ என்ன முடியும் அவனால்? தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதைத்தான் ஆபிரகாம் செய்தான். அதுதான் விசுவாசத்தின் செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நாவிற்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒன்று என்ன தண்ணி இல்லையே, அந்த 2 பொல்லாத ராஜாக்கள் கூட இருந்தாங்கல்ல, அதில் அந்த இஸ்ரவேலின் ராஜா அவன் சொல்கிறான், தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்கும்போது தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ போய் உங்கள் ஊரில் போய் கேளு, பாகால்னு ஒரு
தெய்வத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. இப்போ நீ போய் அந்த பாகால் எப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். நீ போய் அதுகிட்ட போய் என்ன பண்ணு, கேளு எதுக்கு இங்கே வந்த அப்படின்றான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, அப்படி இல்லை, கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சூழ்ச்சி பண்ணி எங்கள் 3 பேர்த்தையும் கொல்றதுக்கு இப்படி வனாந்திரத்தில் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாருன்னு அவன் சொல்கிறான். யார்? அந்த பொல்லாத ராஜா சொன்னேன்ல, 2 பேர், அதில் ஒருத்தன். கர்த்தர் என்ன பண்ணாராம், சூழ்ச்சி பண்ணி இவங்களை வனாந்திரத்தில் சாவதற்கு இவங்களை என்ன பண்ணிட்டாரான், கொண்டு வந்துட்டாரான். அப்போ அப்படியும் பேசலாம். நான் என்ன சொன்னேன் பிரசங்க ஆரம்பத்தில், இந்த 2 ராஜாக்களும் நம்ம கூடவே இருக்காங்க. அல்லேலூயா. இப்போ சுற்றி பார்க்காதீங்க, நபர்களாக இருக்காது, எண்ணங்கள். இந்த 2 ராஜாக்களும் 2 எண்ணங்களை பிரதிபலிக்கிறார்கள். ஒருத்தன் எப்படி இருக்கிறான், ஒரு எண்ணம் எப்படி சொல்லுது, அவ்வளோதான் கர்த்தர் நம்மளை கைவிட்டார், சூழ்நிலையை பாரு, இதில் மேலே அவ்வளோதான், இனிமேட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுது. அது இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, ஏதோமின் ராஜா. அவன் யாருன்னா உலக ஆலோசனையை கொடுக்குறவன். உலக ஆலோசனையும் இப்போ நமக்கு வரும். அதே நேரத்தில் இப்படி கர்த்தர் கைவிட்டார், மறந்துட்டார், அவ்வளோதான் போச்சு முடிஞ்சிருச்சு, இப்படியும் யோசனைகளும் வரும். இந்த 2 யோசனையும் சரியில்லை. அல்லேலூயா. நிஜத்தை பேசுகிறதெல்லாம் நம்பக்கூடாது. நிஜத்தை பேசுகிறது எல்லாத்தையும் நம்பக்கூடாது. அதுதான் போட்டிருக்க வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாத சூழ்நிலையில் இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எகிப்தில் அடிமைத்தன தேசத்தில் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்லும்போது கர்த்தர் எப்படி சொல்கிறார் தெரியுமா, உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன்னா எவனும் வந்திருக்க மாட்டான், ஒருத்தனும் வந்திருக்க மாட்டான், நான் இங்கே இருந்துக்கிறேன் பரவாயில்லன்னு இருப்பான். அவன்கிட்ட போய் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், கூட்டு போகிறேன்னு உடனே அவன் சரி போகலான்னு கிளம்புனான், மனசு மாறினான். அல்லேலூயா. எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தர் அடுத்து என்ன இருக்குது என்பதை எதிர்பார்க்கும்படியாக நாம் ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ளே கொண்டு வருவதில் கர்த்தர் ஆர்வமாக இருக்கிறார். ஏன்னா அதுதான் விசுவாசத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது இல்லாமல் விசுவாசமே வராது. என்ன இப்படி நடந்துருச்சுன்னு பார்க்குறப்பையும் விசுவாசம் வராது. அதே மாதிரி ஏதாவது நம்மளே செய்வோமே, நம்மளே முயற்சி செய்வோமே. நான் சொன்னேன், முயற்சி நல்லது தான், பிரயாசம் நல்லது தான். பிரயாசம் போராட்டமாய் மாறிவிடுகிறது நிறைய நேரங்களில், அது நல்லது இல்லை. இப்போ கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய என்ன இருக்குன்னா, ஒரு சுரமண்டல வாத்தியம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு சுரமண்டல வாத்தியம் அப்படின்னா எல்லாரும் இசை வாசிங்கன்னு சொல்லலை. அது எதை குறிக்குதுன்னா ஒரு துதி. அல்லேலூயா. கர்த்தரை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. 7 நாள் ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப ப்ளீக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இல்லை. 7 நாளாக என்ன இல்லை, தண்ணி இல்லை. இப்போ இவனுக்கு எப்படி ஆயிட்டான்னா, வந்தது சண்டை போட வந்தது, எதிரியை கண்ணிலேயே காணோம். 7 நாள் ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு அந்த மோவாபியர் அவங்க தான் எதிரிகள், சரியா? இந்த மோவாபியரை பார்க்குறோமோ இல்லையோ, சண்டை போடுறோமோ இல்லையோ, தண்ணி கிடச்சா போதுன்றது வந்துட்டான். அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். என்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டான், இவ்வளோ தூரம் ஊர்லேருந்து கிளம்பி வனாந்திரத்துக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். அவங்க ஊர்லேயே தண்ணி இருக்குல்ல. இப்போ வந்த நோக்கத்தையே அவன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் மறப்பாரா? கர்த்தர் மறப்பாரா? மறக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பாருங்கள். கர்த்தர் நமக்கு ஞாபகம் மூட்டுகிற வாரமாக இருக்க போகுது. அல்லேலூயா. நம்ம மறந்ததெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, ஞாபகப்படுத்த போகிறாரு. சகரியான்னு வருது, என்ன எலிசபெத், சகரியா எலிசபெத், அவங்க கதை தெரியுமா? குழந்தையே அவங்களுக்கு இல்லை. இப்போ வந்து தூபம் காட்டுகிற வேலை, சீட்டு குலுக்கி போடுறாங்க. இவன் பேருக்கு வந்துருச்சு, சகரியா பேருக்கு வந்துருச்சு. அப்போ அவனுக்கு வயசு எப்படியும் 70-80 வயசு இருக்கும். தூபம் காட்ட போகிறான். போயிட்டு அடுத்த வருஷத்தோடு ரிட்டையர் ஆக போகிறான் அவன். அது இதோட ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போக போகிறான், அவ்வளோதான் கடைசி. போய் தூபம் காட்டுகிற நேரத்தில் ஒரு தூதன் வரான், மெசஞ்சர் கேப்ரியல் வரான். கேப்ரியல் தான் வந்து செய்தி கொண்டு போகிறவன். மைக்கேல்ன்றவன் வந்து சண்டை போடுற தூதன். செய்தி கொண்டு போகிறவன் யார்?
கேப்ரியல் அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சு வச்சு ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கான். சரி, என்ன செய்தி? பொதுவாக வந்து இந்த ஆசாரியன் உள்ளே போகும்போது வெளியே இருக்கிறவன் ஒவ்வொருத்தையும் ஒன்று ஒன்று சொல்லுவான். இதுக்காக வேண்டிக்கங்க, அதுக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லுவான். சரிப்பா, எல்லாத்தையும் கேட்பான். சரிப்பா போகிறேன், வேண்டிக்கிறேன்ட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனவொடனே தூதன் வரான். வந்தோடனே இவனுக்கு யார் குறிப்புக்கு தூதன் பதில் கொண்டு வரான்னு தெரியலையே அப்படின்ட்டு போனோடனே தூதன் சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உடனே இவன் பார்க்குறான், வேண்டுதல் கேட்கப்பட்டதா? நான் என்ன வேண்டுதல் பண்ணேன்? நான் ஒன்றுமே வேண்டுதலே என்ன பண்ணல. இவன் வேண்டுதலே பண்ணலை. அதனால தான் இவனுக்குள்ளே என்ன வரலை, விசுவாசமும் வரலை, நம்பிக்கையும் வரலை. இது எப்படி ஆகும்னு கேட்டான்ல. ஏன்னா இவன் ஜெபமே என்ன பண்ணலை. அப்போ இவன் ஜெபமே பண்ணலன்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பண்ணியிருக்கான். திருமணமாக இருக்கும்ல அந்த டைம், கடவுளே எல்லாம் ஊருக்காரெல்லாம் பேசுகிறான், எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுங்க, ஒரு குழந்தை என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருந்திருக்கான். கடைசியில் அது நடக்கிற மாதிரி தெரிலன்னொடனே அந்த ஜெபத்தை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். ஆனால் கடவுள் விடுவாரா? ஹல்லேலூயா. ஞாபகப்படுத்தி இருக்கிறார் அவர். கேப்ரியலை கூப்பிட்டு, கேப்ரியல் போ, அவன் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான், அதுக்கு நான் பதில் தர நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அந்த டைம் வந்துருச்சுன்னா அற்புதம் நடந்துடும். ஹல்லேலூயா. டைம் வந்துருச்சுன்னா அற்புதம் நடந்துடும். நான் சொல்கிறேன், டைம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், டைம் வந்துருச்சு. அப்போ இந்த சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசிக்கிறான். வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. மற்ற ராஜா, அந்த 3 ராஜாவை கர்த்தர் கண்டுக்கிடவே இல்லை. யார் மேலே வந்தது கர்த்தருடைய கரம்? எலிசாவின் மேல் வந்தது. ஹல்லேலூயா. இந்த எலிசாவும் நமக்குள்ளே இருக்கிறான், அந்த எண்ணங்களும் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ சூழ்நிலைகளுக்குள்ளே யாரை கொண்டு வரோம்? கர்த்தரை கொண்டு வரோம். சூழ்நிலைகளுக்குள்ளே கர்த்தரை கொண்டு வரோம். இது வேற ஒரு தோற்றம். ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறா. முக்கு போய் பார்த்துட்டா, தண்ணிக்கான வாய்ப்பு இல்லை. அங்கேயும் தண்ணி பிரச்சனை. அதே வனாந்தரம், தண்ணி பிரச்சனை. தண்ணியே அங்கே இல்லை. பிள்ளை சாகிறத என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு உட்காந்துருக்கா, அழுகிறா. அந்நேரம் தூதன், கர்த்தருடைய தூதனானவர் வராரு. கர்த்தருடைய தூதன் வந்து, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்குறான். உடனே பிள்ளை இருக்கும் இடத்திலே கர்த்தர் அதன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தா அங்கே கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். ஒரு துறவு அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்போது இல்லவே இல்லைன்றது இங்கே தானே இருக்குது அப்படின்னு மாறிடும். ஹல்லேலூயா. இப்போ வனாந்தரத்தில் பள்ளத்தாக்கி எங்கும் வாய்க்காலை என்ன பண்ணுங்க, வெட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே தண்ணி கொடுங்க, அப்புறமேட்டு நான் வாய்க்காலை வெட்டுறேன் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம், வாய்க்காலை வெட்டுறதுக்கு 7 நாள் தண்ணி இல்லை, 7 நாள் நெல்ல தண்ணி இல்லை. அப்போ வாய்க்காலை வெட்டணும்னா முடியுமா? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? தண்ணியை கொடு, ராஜாட்ட பார்த்து சொல்லியிருப்போம். ராஜா என்ன பண்ணு, தண்ணியை கொடு, அப்போ தான் வெட்ட முடியும். டயர்டாக இருக்குது, எப்படி வெட்ட முடியும்? என்ன பண்ணு, தண்ணியை கொடு, இல்லைன்னா ஏதாவது அறிகுறி காட்டு, மேகம் வரதை எதையாவது காட்டு, நான் பார்க்குறேன். கர்த்தர் போய் பாசிட்டிவாக பேசுகிறவர் இதில் சொல்லிட்டாரு, காற்றையும் காணமான். ஐயா காற்றை தான் நான் நம்பியிருக்கேன், இந்த காற்று அடிக்கும் வந்துடும் தான் நம்பியிருக்கேன். இல்லை, காற்று வராது. மழையும் பார்க்க மாட்டேங்கிறேன். மழையும் இல்லையா? என்ன ஆண்டவரே எப்படி? காற்றும் இல்லை, மழையும். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அடைச்சிட்டு தெரியாத ஒன்றை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? மறிக்க போகிறேன்றது தான். அந்த எலியா ஒரு வீட்டுக்கு போகிறானே, சாரிபாத் விதவை, அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? நானும் பிள்ளையும் சாப்பிட்டு தெரிஞ்சது அவ்வளோதான். தெரியாதது என்ன தெரியுமா? இந்த மாவு எடுக்க என்ன பண்ண போகுது, வரப்போகுது. என் கிச்சன் தான், என்னுடைய சட்டி தான், நான் வாங்கின மாவு தான். ஆனால் இப்போ ஆண்டவருடைய கைக்கு இது போயிடுச்சு. ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் நான் கொண்டு வந்தது தான். அந்த பையன் பார்த்துருப்பான், நான் கொண்டு வந்தது தான் இந்த 5 அப்பமும்
2 மீன். ஆனால் இப்பொழுது இது யாருடைய கைக்கு போயிடுச்சு? இயேசுடைய கைக்கு போயிடுச்சு. அப்போ இது இனிமேல் என்னுடையது இல்லை, இனிமேல் இது யாருடையது? அவருடைய. இந்த தண்ணி பிரச்சனை இனி ஏன் பிரச்சனை இல்லை, இது யாருடைய பிரச்சனை? கர்த்தருடைய பிரச்சனை. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் வழியை சொல்கிறாரு. நான் தண்ணி என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். ஆனால் நீ என்ன செய்ய? வாய்க்காலம் என்ன பண்ணு? வெட்டு. ஹல்லேலூயா. இப்போ இந்த வாரத்தில் கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நினைவு கூறுகிறார். எதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போமோ எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து பதில் தருகிற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, காலையில் வேறு மாதிரி சொன்னேன், மாலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்ன பண்ண முடியும், சொல்லணும். இந்த பிரசங்கத்துக்கே ஒரு கதை இருக்குது. இந்த பிரசங்கம் நான் இன்றைக்கி எடுக்கலை, வேறு ஒரு பிரசங்கம் எடுத்து வச்சுருந்தேன். கர்த்தர் ஆனால் இதை தான் கொடுக்கணுன்ட்டார். ஹல்லேலூயா. சரி, வேறு வழி இல்லை. காலையிலையும் இதுதான் பிரசங்கம் பண்ணேன், மாலையிலையும் தான் பிரசங்கம் பண்ணேன். அதனால் கர்த்தருடைய வார்த்தை இதுதான் இன்றைக்கி. ஹல்லேலூயா. எனவே நிச்சயமாக இது நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். சுத்தின நாள் முடிவு வருது. வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த நாளுக்கு முடிவு வருது. அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது பாருங்கள். அப்படியே டக்கு டக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு வசனத்திலேயே, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எது? இந்த 7 நாளைக்கு பிறகு தண்ணீரை கொடுக்கறது. எது அற்ப காரியமா? காற்றும் இல்லாமல் மழையும் அறிகுறியிலே இல்லை, அற்புதத்திற்கான அறிகுறிகளே இல்லை. ஆனாலும் அற்புதத்தை செய்கிறார். அது அவருடைய பார்வைக்கு என்னவா? அற்ப காரியமா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இது சும்மா கேட்டால் ஓகே. தண்ணி இன்னும் வரல, தண்ணி இன்னும் வரல. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 7 நாள் ஆயிடுச்சு, தண்ணி இன்னும் வரலை. இப்போ இவன் தண்ணி வரும் சொல்கிறதே இவனுக்கு பெரிய நற்செய்தி. ஏன்னா உயிர் பிழைச்சிடலாம். அதுவே இவனுக்கு சர்வைவலே இவனுக்கு பெரிய சேலஞ்சாக போயிடுச்சு. அவனை பார்த்து சொல்கிறாரு, மோவாபியரை தேடி தானே நீ வந்த, உன்னை அடையணும் தானே இந்த பயணத்தில் வந்த, அதையும் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? தரப்போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பள்ளத்தாக்கு மட்டும் நிரம்பலை. எது நிரம்பிச்சு? அந்த தேசமே தண்ணீரால் நிரம்பி விட்டது. அந்த இடம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பினது. அடுத்து என்ன நடக்குது? தண்ணியோடு சேர்த்து கர்த்தர் ஒரு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. அது என்ன நடந்துச்சு பாருங்க. மோவாபியர் எந்திரிச்சு பார்த்தான். அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? ஒளிஞ்சிருக்கான். அவன் பார்த்துருக்கான் இவனை. இவனால் அவனை பார்க்க முடியல, ஆனால் அவன் இவனை பார்க்குறான். பார்த்தவன் என்ன நினச்சிருக்கான்? அந்த தண்ணீரை பார்த்தோன்னே சூரிய ஒளி அது மேலே படவுன்னும் இவன் பார்க்குறான். பார்த்தா அது என்னமோ ரத்தம் மாதிரி தெரியுது இவனுக்கு. என்ன நினச்சிட்டான்? அவங்களே ஒருத்தருக்கு அந்த காலத்தில் யுத்தத்தில் அதெல்லாம் சகஜம். என்னன்னா ஒன்று பேசிட்டு வருவாங்க, அதை வந்து மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன நடந்துடும்? சண்டை நடந்துடும். அந்த மாதிரி ஏதோ நடந்து இவங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சிட்டான், நம்ம போய் கொள்ளையடிச்சிடலாம். அவங்க கொண்டு வந்ததெல்லாம் மிருக ஜீவன் எல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? கொள்ளையடிக்கலான்னு வரான். கொள்ளையடிக்க வந்தவன் கத்தி கத்தியெல்லாம் வீட்டிலேயே என்ன பண்ணி வச்சுட்டான், வச்சுட்டு வந்துட்டான். அதான் சண்டை இல்லைல்ல எதுக்கு அப்படின்ட்டு கத்தி கத்தியெல்லாம் என்ன பண்ணிட்டு வச்சுட்டான், வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டான். வரான் பார்த்தா இவங்க அவன் வரது தெரிஞ்சு இவன் ஒளிஞ்சிக்கிட்டான். இப்போ அவன் வந்து இவனை தேட வரான். இவன் என்ன பண்ணிட்டான்? அடித்து மேற்கொண்டுட்டான் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. கத்தி இல்லாமல் சண்டை போட முடியுமா? முடியாது. ஆமாம், கத்தி இல்லாமல் யுத்தம் பண்ண முடியாது. சண்டை போடலாம், நம்ம லோக்கலாக சண்டை போட்டுக்கலாம். ஆமாம், ஆனால் யுத்தத்தில் கத்தி இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ எளிதான ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. சொன்னேன் கர்த்தர் நினைவு கூறுகிறாருன்னு சொன்னேன். நினைவு கூர்ந்தால் என்ன நடக்கும்னா எளிதான வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. 7 நாளாக தேடி போய் கிடைக்காதவன் இப்போ அவனே வாலண்டியராக என்ன பண்ணுறான்? அவனே வரான். அவனே என்ன பண்ணுறான்? வாலண்டியராக வரான். அப்போ கர்த்தர் தண்ணீரை கொடுக்கும்போதே சேர்த்து இதையும் கொடுத்தார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம்?
தண்ணி கிடைச்சா போதும். இல்லை, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். நம்ம இதுலேருந்து ஒரே ஒரு சத்தியத்தை நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ இன்று கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறார்? நம்ம போய் இனிமேட்டு சண்டை போடணுமா? இது எப்படி இன்றைக்கு அப்ளை பண்ணுறது? நம்ம எதுவும் வனாந்திரத்தில் இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமாய் சில நேரங்களில் இருக்கிறது. ஓகே, 7 நாளாக சில விஷயங்களுக்காக அலையிறோம், அது கிடைக்க மாட்டேங்குது. 7 நாளாக இருக்கலாம், 7 மாதங்களாக இருக்கலாம், 7 வாரமாக இருக்கலாம். இந்த மாதிரி அலையிறோம், அது என்ன பண்ண மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அப்போ அப்படி இருக்கும்போது கர்த்தர் இன்றைக்கு எப்படி பதில் நமக்கு தருகிறார் அப்படின்னா, இந்த எலிசாவை நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த எண்ணங்கள் அப்படின்னா என்னன்னா, எலிசாவின் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்கே இருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தால் தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? சிம்சோன் மேல் இறங்கினார், கிதியோன் மேல் இறங்கினார். மோசையிட சொல்கிறார், உன் வாயோடு நான் இருப்பேன், நீ போ. எல்லாமே ஆவியானவர் வந்தால் தான். முச்செடி எரியுதில் அதுவே ஆவியானவர் தான். அக்கினி, யார் அக்கினி? யார்? பரிசுத்த ஆவியானவர். அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் வராமல் யுத்தமே இல்லை, ஜெயமே இல்லை. ஆனால் ஆவியானவர் வந்தோடனே என்ன நடந்துருது? ஜெயம் வந்துடுது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் எடுத்த ஜெயத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே ரெடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆகாருக்கு கண்ணு தெரில, கண்ணு தெரியாதனால துறவில்லைன்ட்டா. கர்த்தருக்கு தெரியுதா? கண்ணு தெரியுதா? கர்த்தர் துறவை பார்க்குறாரா? பார்க்குறார். மலை மேலே ஆபிரகாம் போகிறான், பலிக்கான ஆடை கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்றான். மகனை போட்டு கட்டி வைக்கிறான். அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இவனை பலி கொடுக்காதன்றாரு. அப்புறம் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான், அங்கே முட்புதரில் சிக்கியிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை காண்கிறான். அப்போ இவன் தான் அப்போ பார்க்குறான். கர்த்தர் ஏற்கனவே அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா ஏற்கனவே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தால் உணரப்படவும் இல்லை. அப்போ இன்று எனக்கு தேவையான ஜெயத்தை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பயப்படுறோம், ஐயோ சத்துரு வரான், போராட்டம் வருது, பிரச்சனை வருது, தண்ணி இல்லை, வனாந்தரம், அப்படி இப்படின்னு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. வசனம் சொல்லுது, ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் விரைந்து என்ன பண்ணுறாரா? கொடியேற்றுகிறார். ஜெய கொடியை ஆவியானவர் ஏற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, எதெல்லாம் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை இந்த காலகட்டத்திற்குள்ள, இந்த டைம் ஜோனுக்குள்ளே கொண்டு வராரு. ஹல்லேலூயா. இயேசுவை எடுத்துக்கோமே, தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அது ஒரு டைம் ஜோன், அது ஒரு காலம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இப்போ நீங்கள் வெறும் தண்ணீரும் ஊற்றுனா என்னவா மாறுச்சு? திராட்சை ரசமாக மாறுது. அப்போ இந்த திராட்சை ரசம் எங்கேயோ இருந்திருக்குல்ல, திடீர்னு எப்படி வரும்? தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறி, தண்ணி இங்கே தான் இருந்துச்சு, திராட்சை ரசம் இங்கே இல்லையே, எங்கே இருந்தோ வந்திருக்குல்ல. 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அது 5000 பேருக்கான உணவாய் மாறினது எப்படி? எங்கேயோ அது இருக்குல்ல, எங்கேருந்தோ எடுத்து அதை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதை தான் விசுவாசம்னு சொல்கிறோம். காணக்கூடாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தேவையான ஜெயம் ஆயத்தம் பண்ணி ரெடியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அது எப்படி என் சூழ்நிலைக்கு வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, அவைகளோடு நம்மை இணைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, தண்ணீர் எப்போ வந்துச்சுன்றதுக்கு இங்கே போட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆழமாக பார்க்கணும். இதில் போட்டிருக்கு, மறுநாள் காலமே. மறுநாள் காலமே 20ஆம் வசனத்தில்
பலி செலுத்தப்படும் நேரத்தில், என்ன செலுத்தப்படும் நேரத்தில்? பலி செலுத்தப்படும் நேரத்தில். அப்போ ஒரு பலி செலுத்தப்படுற டைம், பலிக்கான டைம் வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவின் பலி இருக்குல்ல, அது வேற டைமு. அதனால தான் சொன்னேன், சத்தியத்துக்கு டைமே கிடையாது. டைமுக்குள்ளே, காலத்திற்குள்ளே, உலகத்திற்குள்ளே சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. சத்தியம்னா என்ன? எனக்கு தேவையான ஜெயம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தருகிறார். ஹல்லேலூயா. அதாவது நமக்கு ஜெயம் வருதுல்ல, எதனால வருது? எதனால நமக்கு ஜெயம் வருது? ஆயத்தம் பண்ணியிருக்க ஜெயம் எதனால வருது? தாவீது கோலியாத் ஜெயிச்சான்ல, எதனால ஜெயிக்கிறான் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியுமா? வேதத்தின்படி ஒவ்வொரு ஜெயம், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜெயத்தை எடுத்துக்கோங்க. செங்கடல் ரெண்டாக விழுந்ததாக இருக்கலாம், எரிகோ விழுந்ததாக இருக்கலாம், ஒவ்வொரு ஜெயத்திற்கு பின்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய செயல் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இவர் வாழ்ந்த காலம் என்ன, அவன் வாழ்ந்த காலம் என்ன, வேறு வேறு காலம். ஆனால் சத்தியத்திற்கு காலம் என்பது கிடையாது. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ இயேசு சிலுவையில் செய்து முடித்தது இயேசுவுக்கு முன்பாய் வாழ்ந்தவர்களுக்கும் அது அப்ளை ஆகும், இயேசுவிற்கு பின்பாக வாழ்கிற நமக்கும் அது பொருந்தும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்கினது அந்த பலியாய் தன்னை கொடுத்தார்ல, அது சத்தியம். அது சம்பவம் மட்டுமல்ல, சரித்திரம் மட்டுமல்ல, அது சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜெயம்தான் இன்று நமக்கு வருகிறது. அதனால தான் பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. 7 நாள் வனாந்தரத்தில் சுற்றி மரிப்பதற்கு ஆயத்தமாயிருந்த இந்த 3 ராஜாக்கள் மற்றும் அவர்களை சார்ந்த ஜனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அன்று பிழைத்ததுக்கு காரணம் இந்த பலி செலுத்தப்படும் நேரம். ஹல்லேலூயா. பலி செலுத்தப்படும் நேரம். எலியா ஜெபம்னால என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஏன் அக்கினி இறங்குச்சு? எலியா பண்ண ஜெபத்தினாலையா? அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு பலிபீடம் இருக்குது. பலிபீடத்தில் ஒரு பலி இருக்குது. அந்த பலி யாருக்கு செலுத்தப்படுது? கர்த்தருக்கு செலுத்தப்படுது. அந்த பலியோடு இயேசு சிலுவையில் தொங்குறார்ல, அந்த பலி, 2 பலியவும் சேர்த்துடணும் நம்ம. ஹல்லேலூயா. இது சிம்பாலிக். இந்த மாதிரி எப்படி இந்த பலி இங்கே செலுத்தப்படுதோ, இதுபோல் இயேசு ஒரே பலியாய் தன்னை செலுத்தி நிரந்தரமாக பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. யார் ஒழிய பண்ண போறா? இயேசு ஒழிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பலி. அப்போ இன்றைக்கு நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் முன்னாடி சுரமண்டலம் அப்படின்னா ஆண்டோடைய ப்ரெசன்ஸ், வேற ஒன்றும் இல்லை, ஆண்டோடைய ப்ரெசன்ஸ் நம்ம சூழ்நிலையில் கொண்டு வரும்போது நாம் நினைவு கூறப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எதினால் நாம் நினைவு கூறப்படுகிறோம்? ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? அப்போ தான் நம்முடைய விசுவாசம் நம்மை சார்ந்ததாக இல்லாமல் தேவனை சார்ந்ததாக இருக்கும். நாம் நினைவு கூறப்படுகிறது எதினால்? why we are remembered. நாம் ஏன் நினைவு கூறப்படணும் என்றால், இயேசு நமக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கைவிடப்பட்டு நாம் நினைவு கூறப்பட்டோம். ஹல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டார், நாம் நினைவு கூறப்பட்டோம். அதுதான் சிலுவையில் நடந்தது. அப்ப இயேசுவின் பலியிலே நாம் நினைவு கூறப்படுகிறோம். அதனால தான் இயேசு சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த அப்பத்தை வாங்கி புசிங்க, இந்த ரசத்தை பானம் பண்ணுங்க. இது எதுக்கு? என்னை நினைவு கூறும்படி. ஏன்னா ஏன் இடத்துல தான் நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள்? பிதாவினால் நினைவு கூறப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்கிறேன், யோவான் சானகன் பிறக்கிறான். அதான் இந்த சகரியா கதை சொன்னேன்ல, சகரியா எலிசபெத்.
அத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் எப்படி அப்போ திடீர்னு குழந்தை வந்துச்சு? ஏன்னா மேசியா தோன்ற போகிறார், வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தார்னா அவர் நிமித்தமாய் மனுக்குலம் பிதாவால் ஞாபகப்படுத்தப்பட போகிறது. பிதா மனுக்குலத்தை நினைவு கூறப் போகிறார். நினைவு கூறும் காலம் வந்ததினாலே, இயேசு வரப்போகிறார் என்பதினாலே என்னைக்கோ பண்ண ஜெபம் கேட்கப்பட்டது. உண்மை என்றால் இன்று இயேசு வந்ததினாலே நாம் செய்திருக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுவது அதிக நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என் ஜெபம் நான் தைரியமாக பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ஜெபத்திற்கான வேர், ஆணி வேர் என்னுடைய திறமையாலோ என்னுடைய விசுவாசத்தினாலேயோ இல்லை. என்னுடைய நம்பிக்கையை நான் இயேசுவின் மேல் வைத்திருக்கிறேன். அவருடைய பலியின் மேல் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானதை பேசுகிற ரத்தம் சிந்தப்படுவதற்கான பலி யாரு? இயேசுவின் பலி. அந்த பலியினால் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நன்மையானதை நமக்காக பேசுது. ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம கேட்கணும். ஐயா, நான் அப்படி வழி விலகி போயிட்டேன்யா, வனாந்திரத்துக்கு இப்படி போயிட்டேன், என் சூழ்நிலையை பற்றியும் பேசக்கூடாது, நம்மளை பற்றியும் நம்ம பேசக்கூடாது. நினைவு கூற வேண்டிய என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னம் வரும்போது நம்ம எதை நினைவு கூறணும்? இயேசுவின் பலியை நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. எனக்காய் அவர் என்ன இருக்கிறாரு? பலியை செலுத்தி இருக்கிறாரு. எனக்கு அற்புதம் நடக்கணும்னு, எனக்கு வாசல் திறக்கணும்னு, ஏன் ஜெபம் கேட்கப்படணும்னு அவர் கிரயத்தை எனக்காக செலுத்தி விட்டார். ஹல்லேலூயா. எனவே பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் இவன் கேட்காமலே ஆட்டோமேட்டிக்காக வந்தது. வந்த தண்ணீர் பள்ளத்தாக்கை மட்டும் நிரப்பல, தேசம் முழுவதையும் நிரப்பினது. ஆனால் இயேசுவின் பலி எப்படிப்பட்டதுன்னா அதை விட மேலானது, உலகத்தையே நிரப்பிவிட்டது. இயேசுவின் ரத்தம் உலகத்தையே உலகத்தின் பாவத்தையே மூடக்கூடிய அளவிற்கு இயேசுவின் ரத்தம் வல்லமை வாய்ந்ததாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஒரு சொட்டு இயேசுவின் ரத்தம் அது பேசுது. ரத்தம் பேசும் தெரியுமா உங்களுக்கு? ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லுச்சு? ஆபேல் கதை தெரியும்ல? அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டான்? க்ளோஸ் பண்ணிட்டான். வயலுக்கு வா உன்கிட்ட பேசணும்னு சொல்லி தனியாக கூட்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டான். அதான் முதல் கொலை, உலகத்தில் நடந்த முதல் கொலை. அவனுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. அவன் ரத்தம் அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? பிதாட்ட, கடவுள்கிட்ட, கடவுளே இவனை விட்டுறாதீங்க, அநியாயமாக என்னை என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், என்னை என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். இப்போ அது பக்கத்து அந்த ரத்தத்தில் ஒரு நியாயம் இருக்குல்ல. அப்போ பிதா எதை கேட்கணும்? தேவன் எதை கேட்கணும்? அதை கேட்டு இவனை என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த ரத்தம் அது என்ன நடந்துச்சுன்ற அப்புறம் சொல்கிறேன். அந்த ரத்தம் என்ன தன்மை, அந்த ரத்தத்துடைய தன்மை என்ன? அதுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுது, பேசு. இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? நமக்காக பேசுது. நம்ம பக்கம் நியாயம் இல்லை, அவருடைய நியாயத்தை எடுத்து இங்கே வச்சு, இந்தா இவருக்காக தான் 2025 இந்த சமாதான ஜெப கூடாரத்தில் இருக்கிற இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காகத்தான் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். எனவே இந்த இரத்தத்தின் நிமித்தமாய் இந்த என்னுடைய பலியை பிதாவே நீர் அங்கீகரித்து என் பிள்ளையினுடைய ஜெபத்திற்கு பதிலை தாரும். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையிலே நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பலி செலுத்தும் நேரத்தில் தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஹல்லேலூயா. இதுதான் பலி செலுத்தப்படும் நேரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது நாம் நினைவு கூறப்படுகிறோம். நம்ம நல்லவங்கன்றதுனால இல்லை, மற்றவனோட நம்ம நல்லவன், நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். அவனோட இருக்கிறவனோட நான் நல்லவன்னு சொல்லிக்கலாம். கடவுள் முன்னாடி எல்லாருமே கெட்டவன் தான். எந்த நல்லவனும் கடவுளுக்கு முன்னாடி கடவுளோட நல்லவன் யாருமே இல்லை. அப்போ அவர் பார்வையில் எல்லாரும் என்ன தான். ஆனால் நாம் நினைவு கூறப்படுகிறோம், நாம் அன்பு கூறப்படுகிறோம். ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் நமக்காக கிரயத்தை
செலுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதில் இருக்கிறது என்னன்னா, ஒரு பலி. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே வனாந்தரம் இருக்குது, இந்த பேக்கேஜோடு வரோம். ஆண்டவர்கிட்ட வரும்போது பாரத்தோடு தான் வரோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்படி பாரத்தோடு வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏன் சுமக்கிறாய்? இதைத்தானே நான் உனக்காக சுமந்திருக்கிறேன். என் இரத்தத்தை பற்றிய கான்செப்ட் உனக்கு தெரியாதனால நீ இன்னும் முயற்சி செய்து உன் முயற்சி போராட்டமாய் மாறிவிட்டது. உன் பிரயாசம் என்னவா மாறிடுச்சு? போராட்டமாய் மாறிவிட்டது. தேவையில்லை. தேவையானது ஒன்றே. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. அப்போ பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் வருகிறது. அதோடே ஒரு பெரிய ஜெயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. மோவாபியர் வரும்போதே என்னை வெட்டுன்னு எழுதி ஓட்டிட்டு வந்தான். ஹல்லேலூயா. பட்டயம் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்த பிறகு தான் தெரியுது இவெல்லாம் உயிரோடு இருக்கான். இது ரத்தம் இல்லை, தண்ணின்றது வந்த பிறகு தான் தெரியுது. அவன் ஏன் நம்பினான் தெரியுமா ரத்தம்னு? சொல்லுங்க பார்ப்போம், ஏன் நம்பினான்னு. அங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. வனாந்தரம், தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவன் நம்பிக்கையோட பட்டயத்தெல்லாம் போட்டு வந்தான். போய் க்ளோஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். 1-2 பேர் உயிருக்கு போராடி படுத்துக்கிட்டு இருப்பான். அவனை கொண்டுட்டு அதுக்கு எதுக்கு கத்திலாம் போகணும் வந்தான். அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அங்கே தண்ணீர் வரக்கூடாத ஒரு இடம், தண்ணீர் வர வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் நினைவு கூறப்பட்டதினால் அங்கே தண்ணீர் வந்தது. தண்ணீர் வந்ததினால் மோவாபியர் வந்தார்கள். எதிரிகள் தாங்களாகவே வந்தார்கள். அவர்கள் தாங்களாகவே வந்ததினால் ஒரு எளிதான, ஒரு எளிமையான ஒரு ஜெயம் அங்கே கிடைத்தது. தண்ணீரும் கிடைத்தது, ஜெயமும் கிடைத்தது. இவன் தண்ணி குடிச்சிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டான்? வந்தான், தண்ணி குடித்தான், ஜெயிச்சான், போயிட்டான். ஜெயத்தோடு வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. வெறுமையாய் திரும்பலை, ஜெயத்தோடு போனான். ஏன்னா பலி அப்படிப்பட்டது. பலி செலுத்தும் நேரம் அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. பலி செலுத்தும் நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் வரவேற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இரத்தம் நமக்காய் பேசுகிறதை கேட்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் ரத்தம் பேசிட்டே தான் இருக்குது. அதனால தான் உயிரோடு இருக்கும். கிருபை வருது, அது ஏன்? ரத்தம் பேசிட்டே இருக்கு. ஆனால் அதை கேட்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுது. நான் சீக்கிரத்தில் டெய்லி வேர்ஸ் போட போகிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தடைகள்லாம் இப்போ நீங்கி விட்டது. சீக்கிரத்தில் போட போகிறேன் டெய்லி வேர்ஸ். ஆனால் இதை மட்டும் கேட்டு போயிடக்கூடாது. அதனால தான் ஒரு பயம் இருக்குது எனக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கேலண்டரில் ஒரு வசனத்தை பார்த்ததோட இப்போ வாட்ஸ்அப்பில் வருது, நிறையா பேர் வசனம் அனுப்பு. அதை பார்க்குற பைபிளை திறக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் திறக்கிறது. அதனால் அதையும் கேட்கணும். நம்ம வேதத்தையும் என்ன பண்ணணும், படிக்கணும். ஏன்னா பலி செலுத்தப்படுகிற நேரம் எந்த நேரம்னா நம்ம ஆண்டவரை வரவேற்கிற நேரம். சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் வரவேற்போம். ஆண்டவரை இன்றைய தினம் என் சூழ்நிலையில் வாங்க. நான் வெறுமையாய் வீடு திரும்பக்கூடாது. இன்றைய தினத்தில் ஒரு ஜெயத்தோடு நான் திரும்ப வேண்டும். நீங்கள் என்னை நினைவு கூறுகிறீங்க என்பதை நான் அறிகிறேன், உணர முடிகிறது. நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் நினைவு கூறப்படுகிறேன் என்பதை நான் உணர முடிகிறது. எனவே இந்த வனாந்தரம் என்ன, 7 நாள் என்ன, என் அனுபவம் என்ன, இத்தனை நாளாக இருந்தால் என்ன ஆனால் என்ன, எதிரியை கண்ணிலே காணோம் அப்படின்னாலும் என்ன, கர்த்தரால் நான் நினைவு கூறப்பட்டால் நான் வெறுமையாய் வீடு திரும்ப போவதே இல்லை. நான் கர்த்தரால் நினைவு கூறப்படுவது எவ்வளவு நிச்சயம் என்றால், இயேசு சிலுவையிலே எவ்வளவாய் மறக்கப்பட்டாரோ அவ்வளவாய் நான் நினைவு கூறப்படுவது அதிக நிச்சயமாயிருக்கிறது. இது முழுக்க முழுக்க என்னுடைய விசுவாசத்தினால் அல்ல, இயேசு நினைவு கூறப்பட்டதினால், அந்த சத்தியத்தை அறிகிறதினால் எனக்குள் எழும்புகிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. அது எனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எலிசா சொன்னா, நான் அந்த ஒரே ஒருத்தனுடைய முகத்தை பார்த்து தான், மற்ற 2 பேர் முகத்தை பார்த்துருந்தா, மற்ற 2 பேர் என்கிட்ட வந்திருந்தா நான் முகத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டேன், பார்த்துருக்க மாட்டேன். இந்த ஒரே ஒருத்தன், யோசபாத்துன்னு ஒருத்தன், அவனை பார்த்ததுனால நான் என்ன பண்ணுறேன்,
உங்களுக்காக கர்த்தர்கிட்ட கேட்குறேன்னு கேட்டான். கர்த்தரும் நல்ல வார்த்தையை கொடுத்தாரு, சொன்னான், ஜெயம் வந்துருச்சு, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆனால் இன்று யோசபாத்தை பார்த்து கர்த்தர் நம்மை நினைவு வருகிறதில்லை. இயேசுவின் பலியை பார்த்து, இயேசுவின் இரத்தம் அவரை நோக்கி பிதாவை தொந்தரவு செய்கிறது. இயேசுவின் இரத்தம் பிதாவை தொந்தரவு செய்கிறது. ஹல்லேலூயா. நம்மளையும் தொந்தரவு செய்யுது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, தேவையானவைகள் இல்லை என்னிடத்தில், அற்புதத்தை பெறுவதற்கு தேவையானது என்னிடத்தில் இல்லைன்னு சொல்கிறோம். நம்முடைய மனதோடு போராடுகிறது இயேசுவின் ரத்தம். இல்லை, நான் உனக்காய் செய்திருக்கிறேன், கிரயத்தை செலுத்தியிருக்கிறேன், போராடுது. ஹல்லேலூயா. சாத்தான் ஒரு பக்கத்துலேருந்து நம்மளை தூற்றும் போது, என்ன உங்கள் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற போது அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. இதுதான் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாடுறாரு, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதுன்னு பாடுறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ரத்தம் அதுவாக வந்து நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் பலி செலுத்தப்படும் நேரத்தின் முக்கியத்துவம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே இயேசு மறைந்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே இயேசு வெளிப்படுகிறார். வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உள்ளிருந்து இயேசுவை வெளிப்படுத்தும் போது நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. அப்போ என்னால் அற்புதம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் தான் நினச்சான். ஆபிரகாம் என்ன நினச்சான்? நான் தான் ஈசாக்கை கொண்டு வரணும், கர்த்தர் ஈசாக்கு தருவேன்ட்டார், நான் தான் கொண்டு வரணும்னு நினச்சான். 99 வயசில் தான் அவனுக்கு புரிஞ்சுது, நான் கொண்டு வர வேணாம், அவர் கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சொன்னான், இப்போ என்னால் முடிஞ்சது என்ன? விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அதே மாதிரி விசுவாசித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். அடுத்த வருடம் ஈசாக்கு வந்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 99வது வயதிலே நினைவுகூரப்பட்டான். அது அவனாலே அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் பலி செலுத்தப்படுவதனால் நினைவுகூரப்பட்டான். எனவே தான் ஆபிரகாம் போன இடத்துலலாம் பலி செலுத்தினான். ஏனென்றால் அந்த பலியின் நிமித்தம் அவன் கேட்கப்படவில்லை. இந்த பலி செலுத்தப்படுகிற நேரம் ஒன்று வருகிறதே, இயேசு தன்னை பலியாய் கொடுக்க வேண்டிய நேரம் ஒன்று வருகிறதே, இயேசுவின் இரத்தம் சிந்தப்படுகிற நேரம் ஒன்று வருகிறதே, அந்த நேரத்தின் அடிப்படையிலே, அந்த இரத்தத்தின் அடிப்படையிலே அந்த நேரம் வந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. சுத்தின காலம் முடிஞ்சிச்சு. கணக்கு பண்ணியிருக்கான் 7 நாள். 8வது நாளும் அப்படியே போயிருமா அவனுக்குள்ள பயம். ஆனால் அந்நேரம் தான் பலி செலுத்தப்படுகிற நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. அதில் மறைந்திருக்கிற சத்தியம் இன்று நமக்கு வெளிப்படுகிறது. நாம் அந்த சத்தியத்தை பிடித்து கொள்ளுகிறோம். எனக்காய் ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, நான் தனியே இல்லை, அந்த பலியின் நிமித்தமாய், அந்த இரத்தத்தின் நிமித்தமாய் நான் நினைவுகூரப்படுகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று சொல்லும்போது அற்புதம் இன்றே நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த சத்தியம் விசுவாசம் கொண்டு வருது, விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வருது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்கென்று அவர் செலுத்தி இருக்கிற பலி, தன்னையே பலியாய் கொடுத்தார். இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்ய வேணாம், நான் என்னை பலியாய் தருகிறேன். இனி நான் மோவாபின் எண்ணங்கள் எனக்குள்ள வேண்டாம், இஸ்ரவேலின் பொன் கன்று குட்டிகளின் எண்ணங்கள் எனக்குள்ள வேண்டாம், உலக எண்ணமும் வேணாம், சுய எண்ணமும் வேணாம். ஐ சரண்டர் டு யோர் தாட்ஸ். உங்கள் எண்ணம் எனக்குள்ள வேணும்ப்பா. உலக எண்ணம் வேணாம், சுய எண்ணம் வேணாம், உங்களுடைய எண்ணம் எனக்குள்ள வரட்டும். உங்கள் சிந்தை உங்களுடைய ஆவியினாலே, அதுதான் ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு, அந்த சிந்தையை கொடுக்குறாரு. இரத்தத்தின் சத்தத்தை கேட்க வைக்கிறார். இரத்தத்தின் சத்தத்தை கேட்டு இரத்தத்தின் சத்தியத்தை நமக்கு ஊட்டி, உணவாய் ஊட்டி, பரிசுத்த ஆவியானவர் ஊட்டி நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறார். இந்த விசுவாசத்தில் அற்புதம் நடக்கும். இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். நாம் வெறுமையாய் திரும்புவதில்லை. இந்த வாரம் கர்த்தர் சொல்றாரு, நீ நினைவு கூறப்படுகிறாய், நீ தேடி சென்ற ஜெயம் உன்னை தேடி வருகிறது. நீ நினைவு கூறப்படுகிறாய், நீ தேடி சென்ற வெற்றி உன்னை வந்து அடைகிறது. உன் வாழ்க்கையிலே பலியின் நேரம் வந்து விட்டது. பலியின் நேரம் வந்து விட்டது. தண்ணீர் வந்து விட்டது. The time has come. ஏனென்றால் இயேசுவின் பலி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. எனவே பலிக்கான நேரம் வந்து விட்டது. இது அலைந்து திரிகிற நேரம் அல்ல, இது பலியின் நேரம், பலிக்கான நேரம்.
இப்பொழுது தண்ணீர் வரும். அது தேசத்தை மட்டுமல்ல, பள்ளத்தாக்க மட்டுமல்ல, தேசத்தை மட்டுமல்ல, பூமியவே நிரப்பும். ஆண்டவரே இந்த ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இல்லை, நீ மறந்து போன ஜெபத்திற்கெல்லாம் பதில் வரப்போகிறது என்றால் நீ நினைவு கூறப்படுகிறாய். கர்த்தர் நம்மை நினைக்கும் போது நம்முடைய ஜெபங்களையும் சேர்த்து நினைவு கூறுகிறார். ஆவேலுக்கான பதிலை இந்த வாரத்தில் பார்ப்போம். பாவம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கருத்தினங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒரே ஆன்லைனில் இதை பார்க்கிறவர்கள் வர முடியாமல் ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.